Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Joe's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கொலஸ்ட்ராலோட அளவை குறைச்சு மாரடைப்பை தடுக்க உதவக்கூடிய 5 வகை மீன்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய காலகட்டத்தில் மாரடைப்பு வர்றவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே தான் போகுது. இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது முக்கியமான காரணமாக இருக்கு. இந்த கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கக்கூடிய 5 மீன்கள் என்னென்ன அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சூரமீன். சூரமீன் இருக்குல்ல, அது கெட்ட கொலஸ்ட்ராலோட தேக்கத்தை குறைக்க உதவுது. இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இரத்த குழாயில் தேங்கி இருக்கும்ல, அந்த கெட்ட கொலஸ்ட்ராலோட தேக்கத்தை குறைக்க கூட உதவுது. இதனால மாரடைப்பு ஏற்படுவதற்கான அபாயமும் குறைவு. நீங்கள் வாரத்தில் ஒரு முறை சூரமீன் வாங்கி சாப்பிட்றப்ப மாரடைப்பு வராமல் தடுத்துக்கலாம். செகண்ட் ஒன் காணாங்கெளுத்தி மீன். உலக அளவில் பரவலாக பேசப்படக்கூடிய காணாங்கெளுத்தி மீன் மாரடைப்புக்கு எதிராக போராடி மாரடைப்பு வருவதை தடுக்குது. இந்த மீனில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவை குறைச்சி மாரடைப்பு வராமல் தடுக்குது. தேர்ட் ஒன் இறையன் மீன். இறையன் மீன் அதாவது ட்ரவுட் மீனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்குது. இதை சாப்பிட்றதுனால இதய நோய் பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கும்ல, அந்த கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கிறதுக்கும் ட்ரவுட் மீன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் ஒன் வெங்கனை, அப்படி இல்லைன்னா வெங்கனா மீன். வெங்கனா மீன் அதாவது ஷெர்ரிங் மீனில் EPA, DHA இது மாதிரியான 2 வகையான அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கு. இந்த மீனை சாப்பிட்றதன் மூலமாக நம்ம உடம்புக்குள் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெங்கனா மீன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன் மத்தி மீன். மத்தி மீனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, செலினியம் இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைய இருக்கு. மத்தி மீனை சாப்பிட்றதுனால இரத்த சர்க்கரையோட அளவு குறையும். இதை ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு முறையாவது மத்தி மீன் எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி மாரடைப்பு வராமல் தடுக்கக்கூடிய 5 முக்கியமான மீன்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். நான்வெஜ் பிரியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.